தைரியமுள்ள போதகம். இக்கோனியா பட்டணத்திலே அவர்கள் இருவரும் யூதருடைய ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து யூதரிலும் கிரேக்கரிலும் திரளான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோதமாய் புறஜாதியருடைய மனதை எழுப்பிவிட்டு பகையுண்டாக்கினார்கள். அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியமுள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அப்போஸ்தலர் 14:1-2-3. இங்கிலாந்தின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்ட ஜான் வெஸ்லி தொடக்க காலத்தில் அவருடைய அருளுரையை சபையார் ஏற்றுக்கொள்ளவில்லை. மனம் சோராத வெஸ்லி இங்கிலாந்தின் சந்தை பகுதி கல்லறையின் மேல் நின்றும் வெளியிடங்களை அருளுரை மேடையாக்கி அரசின் எந்த அதிகாரத்திற்கும் பயப்படாமல் நற்செய்தி பணி செய்து வந்தார். உலகத்தையே அசைக்கும் விசுவாச நற்செய்தி ஊழியத்தை வல்லமையாக செய்து நிறைவேற்றினார். பவுலும் பர்னபாவும் கர்த்தருடைய ஊழியத்தை இக்கோனியா பட்டணத்தில் நிறைவேற்றும் போது யூதர்கள் புற மக்களை விரோதமாக எழுப்பிவிட்டனர். ஆனால் பவுலும் பர்னபாவும் பயப்படாமல் கர்த்தரின் வார்த்தைகளை தைரியமாய் போதகம் பண்ணினார்கள். கிருபையுள்ள வசனங்கள் அற்புதத்தை செய்தது. ஜனங்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். இன்றும் சபைகளில் ஊழியங்களை கொடுக்கிற விசுவாசிகள் சிலரை விரோதிகளாக ஏவிவிட்டு கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கிறார்கள். இந்த சூழலிலும் தைரியமாய் போதகம் பண்ணவும் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாய் மறிக்கவும் ஆயத்தமாய் பவுல் பர்னபா போல் சான்றுகளாய் நாம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.